ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து நான் 3/4 கிலோ மீன் எடுத்துருக்கேன். இது பாறை மீன். இது மீன் வாங்கி நான் நல்லா கழுவி உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ மீன் குழம்புக்கு வந்து நம்ம மீன் தேக்ஸை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம், 4 வெந்தயம் போட்டுக்கலாம், வெங்காயம், வெங்காயம் வதங்கிட்டோன்னு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின பிறகு தக்காளி, நாட்டு தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம உப்பு போடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நம்ம கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளி நான் ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றின பிறகு நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு கரம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் காரத்துக்கு போட்டு நம்ம நல்லா கலக்கி நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ ஊற்றி நம்ம நல்லா இது கொதிக்கிட்டோம். கொச்ச பிறகு நம்ம மீன் போடும்போது பார்க்கலாம். சிம்பிள், ஈஸியாக செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்புக்கு மசாலா கொச்சிச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இது அப்புறமா பார்த்துக்கலாம் இது எப்படின்னு. நம்ம சூடாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலக்கக்கூடாது, மீன் வந்துடும். இந்த மீன் குழம்பு எப்படி செய்து பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். பாய்.